இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே கிரஃபைன் கோட்டிங் பண்ண சைடு தான். இந்த ஏரியாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டஸ்ட்டாகவே இருக்குது. இப்போ நீங்கள் சப்போஸ் வீட்டில் வந்து ஒரு ப்ரெஷர் வாஷர், மினி ப்ரெஷர் வாஷர் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு ஹோஸ் வச்சே நீங்கள் தண்ணி அடித்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறீங்கன்னா எப்படி இருக்குது, எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு டஸ்ட்டு தான் கம்ப்ளீட்டாக. ஒரு ஈரம் கலந்த ஒரு ரொம்ப நாள் மழையிலையும் வெயிலையும் மாற்றி மாற்றி ட்ரைவ் பண்ணி இருந்த ஃபுல் டஸ்ட்டு இந்த வண்டி வந்து நம்ம கிரஃபைன் கோட்டிங் பண்ண வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிளை வந்து ப்ரெஷர் வாஷர் பண்ண உடனே எப்படி இருக்குது, அழுக்கெல்லாம் எப்படி ரிமூவ் ஆகுது, அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம், ஈஸியாக எப்படி வாஷ் பண்ணுறது, நம்ம பண்ண கோட்டிங்கை வந்து எப்படி ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஷர் வாஷர் கம்ப்ளீட்டாக பாடி ஃபுல்லாக அடிக்கலாம். இந்த ப்ரெஷர் வாஷர் அடிக்கிறது மூலமாக உங்களுக்கு ஸ்டெயின்ஸ் எல்லாம் எப்படி ரிமூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கம்ப்ளீட்டாக நம்ம ப்ரெஷர் வாஷர் ஃபுல்லாகவே பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரஃபைன் கோட்டிங் பண்ண வண்டி, உங்களுக்கு தெரியும். இப்போ எவ்வளோ அழுக்கு இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெஷர் அடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டெயின்ஸுமே நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கெட்டில் ஜஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கார் வாஷ் ஷாம்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கம்ப்ளீட்டு ஒரு கிளாத்தை வச்சு ஈவனாக நம்ம ஸ்வைப் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம பக்கெட்டில் வந்து ஷாம்பு மிக்ஸ் பண்ணி தண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட் கிளாத்தை வச்சுட்டு நம்ம ஈவனாக துடைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரெஷர் வாஷர் பண்ணதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா அழுக்குமே ரிமூவ் ஆகிடுச்சு. அழுக்கு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மாதிரி கிளாத் வச்சு நீங்கள் ஃபோம் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஸ்பாட் இருக்கிறது, இந்த பேட் ட்ராப்ஸ் இருக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம எல்லா பேனலு, எல்லா கிளாஸஸ்ஸு, ரூஃப்ஸு, ஃப்ரண்ட்டு பம்பரு, பேக் பம்பரு எல்லாமே நம்ம நீட்டாக ஸ்வைப் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடணும். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸில் நீங்கள் மேக்ஸிமம் பண்ணிடலாம் இதை. Optional ceramic customer.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஃபோம் போட்டு ஃபுல்லாகவே எக்ஸ்டீரியர் லுக் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஸ்வைப் பண்ணியாச்சு கார்னர் ஷாம்பு மிக்ஸ் பண்ணி. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் வாஷர் பண்ணி ஃபோம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரே ஸ்வைப்லேயே உங்களுக்கு ஈரம் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்வைப் பண்ணியாச்சு. அவுட்டர் லுக்கில் வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் அந்த ஈரத்தை நீங்கள் ஸ்வைப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய ட்ரையிங் டவல் யூஸ் பண்ணி இருக்கிற வாட்டர் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம உறிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு நார்மல் ஒரு ட்ரை கிளாத் யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஸ்வைப் பண்ணால் போதும். இதில் வந்து நீங்கள் அப்படியே செக் பண்ணிக்கலாம், ஏதாவது அழுக்கு ஏதாவது போகாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களோட அந்த நம்ம கிராஃபைன் கோட்டிங் பண்ணதில் வந்து உங்களுக்கு அந்த நியூ லுக்கு அந்த ஃபினிஷிங் பிளைன் லுக் வந்து உங்களுக்கு இதில் அப்படியே இருக்கும். கிராஃபைன் கோட்டிங் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுவுமே நம்ம நல்லா பார்த்துருக்கோம். இந்த வண்டியோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நார்மல் கிராஃபைன் கோட்டிங்ஸு செராமிக் கோட்டிங்ஸு நீங்கள் கோட்டிங்ஸ் பண்ண வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி கிளாஸி லுக் வந்து உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். வெஹிக்கிள் நம்ம வெளியில் ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போதும் உங்களோட வெஹிக்கிள் வந்து கம்ப்ளீட்டாக கிளாஸியாக இருக்கும். எப்பயுமே தண்ணி பட்டா ஒட்டாது, டஸ்ட்டு பட்டா ஒட்டாது, துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். நம்ம வண்டி வந்து எப்பயுமே நியூ லுக்காக உங்களுக்கு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இதே ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி உங்களோட வெஹிக்கிளையும் மந்த்லி ட்வைஸ்ன்ற மாதிரி 2 வீக்ஸ் ஒன்ஸ்ன்ற மாதிரி நீங்கள் வெஹிக்கிளை இதே மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி நீங்கள் கோட்டிங் பண்ண காரை வந்து நீங்கள் ரெகுலராக மெயின்டைன் பண்ணிக்கலாம்.